ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து HTML பற்றி. ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அதை ஷார்ட்டாக HTML அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெப் டிசைனிங் செய்கிறது, வெப் டிசைனிங் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு புதுசாக ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் செய்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது வெப் அப்ளிகேஷன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அப்புறம் கூகுள் ப்ளஸ்ஸு, கூகுள் சர்ச் இன்ஜினு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெப் ப்ரௌசரில் பார்க்குறது எல்லாமே வெப் அப்ளிகேஷன்ஸ் தான். வெப்சைட்டை கூட நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ஸை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம HTML வந்து கொஞ்சம் துணையாக இருக்குது. அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து ஒரு இமேஜ் வேணும், இந்த இமேஜ் இந்த சைஸில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கணும், இட்டாலிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம HTML வந்து கவனிச்சுப்பார். ஸோ இது இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்க விரும்புகிறீங்கன்னா HTML ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன்னா HTML ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை, ஒரு ட்ரைனிங்கும் தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளாகவே நம்ம இதை கற்றுக்கலாம் புதுசாகவே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு பேசிக் வெப்பேஜ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த HTML இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா HTML5 வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு. அதாவது 1990s ஒரு டிம் பெர்னர்லி அப்படின்றவர் வந்து ஒருத்தர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு HTML நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே டைம் வெப் ப்ரௌசரையும் இவர் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனார். எதுக்குன்னா டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ இது 1980s இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமானார். 1990s இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப், ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்குனார். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ HTML5 வரைக்கும் டெவலப் ஆகி நிற்கிது. நம்ம இப்போ டேரெக்டாக HTML5 இப்போ பார்க்க போகிறது கிடையாது. பஸ் நம்ம பேசிக் HTMLஸை பார்த்துடலாம். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இப்போ HTML ஃபைல்ஸ், இப்போ நான் செய்கிற ஒரு HTML ஃபைல்ஸையும் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதோட டெஸ்க்டாப்பில் HTML tutorials அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த HTML tutorialஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று நோட்பேட், இன்னொன்று வந்து ப்ரௌசர். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ரௌசர் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், என்னுடைய ஃபேவரட் இன்டர்நெட் ப்ரௌசர். அண்ட் நோட்பேட். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நான் யூஸ் பண்ண போகிறது வந்து நோட்பேட்++ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து நம்ம விண்டோஸில் டிஃபால்ட்டாக நோட்பேட் இருக்கும் இல்லையா, அதே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அண்ட் இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் ஃபாண்ட்டை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு டைப் பண்ணுற லெட்டர்ஸ் வந்து கிளியராக தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம HTML டைப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம HTML பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு HTML எப்படி உருவாச்சு, யார் கண்டுபிடிச்சா, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைன்னா ஜஸ்ட் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் HTML ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்மாலர் சைன் அண்ட் HTML, ஏன்னா இது HTML லாங்குவேஜ், அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா HTML இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்றத இது குறிக்குது. என்டர். ஸோ 2 என்ட்ரு தட்டிட்டு நான் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணுறேன், ஸ்லாஷ் போட்டுக்கிறேன், HTML அப்படின்னு போட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது ஓப்பனு, இது க்ளோஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது ஆரம்பம், முடிவில் வந்து நான் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்லாஷ் போடுறேன். இந்த ஸ்லாஷ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா HTML இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து சின்டாக்ஸ். ஸோ நம்மள நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இது இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. HTML டிசைன் பண்ணவர் மிஸ்டர் டிம் பெர்னர்லி. ஸோ அவர் வந்து இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவுன்னு நமக்கு சொல்லிட்டாரு. இது வந்து சின்டாக்ஸ் மாதிரி. சின்டாக்ஸில் வந்து நம்ம வந்து கேட்க முடியாது, ஏன் இது இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை உருவாக்குனவங்க அப்படி உருவாக்கிட்டாங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஹெட்டுன்னு ஒன்று வரும். இப்போ நம்ம மனுஷங்களை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தலை இருக்குது, உடம்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி HTMLக்கும் இருக்குது, ஹெட்டு பாடின்னு சொல்லுவோம். அதை ஹெட் அண்ட் பாடி இருக்குது. அது எப்படி உருவாக்கலாம்னா ஜஸ்ட் நான் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஹெட், அதே மாதிரி ஸ்லாஷ் போடுறேன். அதாவது ஹெட்டு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு அர்த்தம். அதாவது நமக்கு கழுத்தோட முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு முடியுது, ஹெட். ஓகே, அண்ட் இன்னொரு என்டர் தட்டிக்கிறேன்,
ஏன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் இதை கண்டினியூஸாக எப்படியோ கூட டைப் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பண்ணுறேன். அண்ட் பாடி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா HTML இங்கே ஆரம்பிச்சிருது, இங்கே முடியுது. அதுக்கு ஹெட் இருக்குது, அதுக்கு பாடியும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் HTML ஸ்ட்ரக்சர். நீங்கள் எந்த ஒரு வெப்பேஜை எடுத்துக்கிட்டாலும் இந்த மூணும் கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம மறுக்கவே முடியாது. HTML ஆரம்பம், HTMLக்கு ஹெட்டு, HTMLக்கு பாடி. ஓகே, ஸோ இந்த ஹெட்டு எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த பாடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடி இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணுறேன். ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபைலில் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் போகிறேன். நல்லா பண்ணிங்க, ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ். அண்ட் இதோட சேவ் ஆஸ் டைப்பை வந்து நான் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு என்னுடைய ஃபைல் நேமை வந்து hello.html அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து .html கொடுக்கலாம். ஸோ அதுவும் HTML ஃபைல்ஸை தான் மீன் பண்ணோம். ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் HTM அப்படின்னு இருக்கும். நான் இதுக்கு HTML அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த .html எதை மீன் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு HTML ஃபைல். ஸோ இது கூட எழுதுகிற கோட்ஸ் எல்லாமே வந்து HTML கோட்ஸ். அதை வந்து வெப் ப்ரௌசரில் நான் வியூ பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது நம்ம வெப் ப்ரௌசரால் வந்து இந்த .html ஃபைல்ஸை மட்டும் தான் ஓவர் பண்ண முடியும். அதாவது இந்த .html, .php இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷனுக்கு ஓரியன்டாக நம்ம உருவாக்கியிருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நம்ம ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு லாங்குவேஜ் தான் இந்த HTML. ஸோ அதுக்கு தான் நம்ம .htmlன்னு கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம ப்ரௌசர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த ஃபைல் வந்து HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணுறது எங்கே சேவ் பண்ணுறேன்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்பில் HTML டியூட்டோரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் இட். ஸோ சேவ் பண்ண என்ன நோட்பேடுடைய ஹெட்டிங் மாதிரி இருக்கும், hello-notepad அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னுடைய HTML ஃபோல்டருக்குள்ளேயும் hello அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த வெறும் பாடிக்குள்ளே ஃப்ரீ எஜுகேஷன் டைப் பண்ணேன் இல்லையா? ஸோ இந்த மொத்த கோடுடைய அவுட்புட்டை நம்ம ப்ரௌசரில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஜஸ்ட் அதை நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் நான் போடுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ போட்டோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகிருக்கும். என்னுடைய ஜஸ்ட் நான் இதை கொஞ்சம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரீ எஜுகேஷன் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே அதோட ரிஃப்ளெக்ஷன் வருது. இந்த மொத்த கோடோடைய அவுட்புட்டை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம் வெப் ப்ரௌசரில். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம கோடு எழுதுறதுக்கு நோட்பேட் அண்ட் அந்த கோடோடைய அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போது ஸ்பீடாக நம்ம மொத்த கோட்ஸ்க்கு போகலாம். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து பேராகிராஃப். ஸோ HTML ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் ஓப்பன். நான் எல்லா டேக்ஸுமே, அதாவது இந்த உள்ள இருக்கு இல்லையா, HTML ஹெட்டு பாடி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பேராகிராஃப்க்கு பி டேக். ஸோ அதே மாதிரி பேராகிராஃப் ஓப்பன் பி க்ளோஸ் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்லாஷ், அதாவது இந்த பேராகிராஃப் முடியுது பி க்ளோஸ். ஸோ நம்ம இப்போ HTML செய்கிற எல்லா டேக்ஸுமே இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி முடியும். அதாவது ஸ்லாஷ் வந்தாலே நீங்கள் முடியுதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பேராகிராஃப். ஸோ நான் சம் பேராகிராஃப் எழுதணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், சம் பேசிக்காக ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் விக்கிபீடியாலேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, அண்ட் ஃபைல் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்திருக்கும். நான் அந்த விக்கிபீடியாவிலேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த ஃபுல் டெக்ஸ்ட். ஓகே, சரி இது இருக்கட்டும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்பேடில் ஃபுல்லாக கருப்பாக ஆகுது. ஃபுல்லாக இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வெறும் பிளாக்லேயே இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் இது வந்து ஒரு 5-6 லைன் இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரௌசரில் நம்ம இப்போ கோட் வந்து ஒரு 200-300 லைன் ஆகிடுச்சுன்னா
எங்கே ஹெட் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எங்கே பாடி ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எங்கே பேராகிராஃப் ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து Notepad++ யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய இது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தால இப்போ இந்த கரண்ட் டாக்குமெண்ட் இப்படி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த நார்மல் நோட்பேடுக்கும் இந்த Notepad++க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். நார்மலில் வந்து நம்ம வெறும் பிளாக்காக இருக்கும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்கும். அதேமாதிரி அதோடைய ஃபாண்ட் வந்து ஜஸ்ட் ப்ளூ கலரில் காமிக்கும். அதேமாதிரி இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஹெட்டை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹெட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுதுன்னு அந்த ரெட் கலர் லைன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி பாடியை கிளிக் பண்ணிங்கன்னா பாடி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியும். அதேமாதிரி அந்த ஹைலைட் பண்ணியும் காமிக்கும். பாருங்கள், HTML இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது, பாடி இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது, ஹெட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. இப்படின்ற டிஃப்ரென்ஷியேட்டை நம்ம வந்து Notepad++ மூலிமா ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ சீரிஸ் முழுக்க நான் Notepad++ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றது வேணும்னா ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்கள் வெப் ப்ரௌசரில் போயிட்டு Notepad++ அடிங்க. Notepad++. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் அண்ட் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கீழே வாங்க, இதில் வந்து நம்மளுக்கு ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபைல், ஒரு செட்டப் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜிப் பேக்கை டவுன்லோட் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு போர்ட்டபிளாக டவுன்லோட் ஆகும். போர்ட்டபிள்னால் என்னென்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கும், அதிலே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, நான் இதை டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய சிஸ்டமில். இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட Notepad++ல இங்கே கோட் எழுத போகிறேன். என்னோடய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணி நான் வந்து அதோட அவுட்புட்டை பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃபை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இப்போது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய என்டர் தட்டிக்கிறேன். அண்ட் இப்போ இங்கே வந்து இன்னொரு பேராகிராஃப் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. என்னோடய செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பேராகிராஃப் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. அதே மாதிரி என் செகண்ட் பேராகிராஃப் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஒரு பேராகிராஃப்க்கோ இன்னொரு பேராகிராஃப்க்கும் உள்ள ஸ்பேஸை இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம ப்ரௌசர்லேயே. ஸோ இதை எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இது ஒரு பேராகிராஃப்னு நம்மளுக்கு உணர்த்துது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் நினைப்போம், எனக்கு வந்து இந்த புதுச்சேரின்னு இருக்குல்ல, எனக்கு இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஆண்ட் கீழே வந்துடணும், அதாவது அடுத்த லைனில் வந்துடணும். அடுத்த லைனில் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த புதுச்சேரி சைடில் கரெக்டாக என்னோடய மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு BR டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த BR டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஓப்பன். ஸோ நார்மல் HTML டேக் BR/close. ஸோ இந்த BR டேபுக்கு ஓப்பனிங் க்ளோஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் BR tag/close அவ்வளோதான். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய வெப் ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய புதுச்சேரி வரைக்கும் தான் வரும். இந்த BR டேக் நம்ம எங்கே போட்டோமோ அதுக்கு போட்டதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே என்னுடைய செகண்ட் லைனில் தான் வரும். அதாவது அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். ஸோ இதான் பேராகிராஃப் டேக் அண்ட் BR டேக் பற்றி. அண்ட் என்ன நான் சொல்கிறேன், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ஃபாக்ஸில் இந்த ஹெட்டிங்கை பாருங்களேன், file:/c:/user/sujesh அப்படின்னு எக்கச்சக்கமாக என்னமா வந்துடுது. ஆக்சுவலி இந்த இடத்துல என்னுடைய வெப்சைட்டுடைய பேர் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னுடைய ஹெட் டேக்கில் போயிட்டு ஹெட்டில் தான் போடணும், வேறு எதுலேயும் போடக்கூடாது. இங்கே நான் டைட்டில்னு ஒன்று உருவாக்கிக்கிறேன். டைட்டில் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டைட்டிலுக்குள்ளே ஃப்ரீ எஜுகேஷன் நான் போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய வெப் ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஹெட்டிங் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வந்துடும். இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஏன் வந்ததுன்னா, இந்த இடத்துல நான் டைட்டிலுக்குள்ளே நான் ஃப்ரீ எஜுகேஷன் போட்டனால தான் எங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் வந்தது. ஓகே, அண்ட் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைனில் வந்துடுறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய H1 டேக்ஸை யூஸ் பண்ண போகிறேன்.
h1 டேக்னா ஜஸ்ட் சிம்பிள். அதேமாரி நான் என்னுடைய HTML பேசிக் சின்டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். h1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். h1 ஓகே, இங்கே ஸ்லாஷ் வரும், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ h1 டேக் ஆரம்பிக்குது, h1 டேக் இங்கே முடியுது. ஓகே, ஸோ இந்த h1 டேக் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சிம்பிள், நான் ஃப்ரீ எஜுகேஷன் சும்மா போட்டுட்டேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா h1 டேக் உள்ளே போட்டிருக்க அந்த ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும் எனக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே h1 டேக் அப்படின்னு நான் போட்டுடுறேன். ஓப்ஸ். ஸோ ஃப்ரீ எஜுகேஷன் h1 டேக். ஸோ பார்த்தீங்கன்னா h1 டேக் கொஞ்சம் போல்டாக தெரியும். அதே மாதிரி h1லேருந்து h6 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் 6 வாட்டி போட்டுக்கிறேன். 5 6. ஸோ Notepad++ பாருங்கள், அதுவும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஸ்ட்ரெயிட் லைனில் வராமல் பக்கத்தில் கொண்டு வருது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக தான் நான் வந்து Notepad++ யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது h1 டேக் பதிலாக h2 டேக்காக மாற்றிக்கலாம். அதேமாதிரி h2, இது h3, அண்ட் இது h4, h5, h6. ஓகே, ஸோ h1 டேக், அதேமாதிரி h2, h3, h4 இந்த நம்பர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஷியேட் தெரியும். சரி, நான் டேக் 6 கொடுக்கல. ஓகே, உங்களுக்கே இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் கிளியராக, இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ h1 டேக் கொஞ்சம் பெருசாக இருக்குது, h1 டேக் கொஞ்சம் சின்னதாகுது, அப்படியே சின்னதாகிட்டே போகுது. ஸோ நீங்கள் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண நம்மளுடைய டேக் வந்து ஸ்மால் ஆகிட்டே போகும். அதே டைமில் ஒரு h1 டேக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த h1 டேக் எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து SEOக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன், இப்போயே சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ண விரும்பல. ஜஸ்ட் h1 டேக்னு ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. h1லேருந்து h6 வரைக்கும் நமக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹெட்டிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேராகிராஃபுக்கு மேலே ஒரு h1 டேக் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து தமிழ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அண்ட் சேவ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, தமிழ், இதுக்கு ஹெட்டிங்கு, அது கீழே பேராகிராஃப் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதுக்கு ஒரு ஹெட்டிங்கு, இதுக்கு வந்து கீழே பேராகிராஃப். ஸோ இதுக்கு வந்து நம்ம h1 டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்டிங்க்கு. ஸோ அது மாதிரி ஹெட்டிங் எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எப்படி ஹெட்டிங்க்கு கீழே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதுக்கப்புறம் தான் பேராகிராஃப் வரும். ஸோ அதுதான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்சம் ஹெட்டிங்கு, கொஞ்சம் ஸ்பேஸு, அதை விட்டு நம்மளுடைய நார்மல் பேராகிராஃப்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ அடுத்தது நான் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் எப்படி சேவ் பண்ணிக்கிறேன்னா, lesson 2 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். lesson2.html சேவ். ஓகே, ஸோ அதேமாதிரி நான் இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். என்னோடய டுட்டோரியல்ஸ் HTML டுட்டோரியல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே lesson2.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. நான் வந்து அதோடைய ஃப்ரேமை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் திருப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட ஃப்ரேம் சூப்பர். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அலைன்மெண்ட். ஸோ இப்போதைக்கு அலைன்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜஸ்ட் நார்மல் ஆட்ரிபியூட்ஸை பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஜஸ்ட் நான் என்னுடைய இந்த ஹெச்ஆர் டேக் இது. ஸோ இதை வந்து நான் வந்து என்னுடைய இந்த பேஜில் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் என்னுடைய ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய ஹெச்ஆர் டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது HR போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், HRன்னு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருக்கேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் எண்டிங்லாம் கிடையாது. இது வந்து பிஆர் டேக் மாதிரி. பிஆர் டேக் வந்து நெக்ஸ்ட் லைன். இந்த ஹெச்ஆர் டேக் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்துலாம். நல்லா கவனிங்க, இந்த ஹெச்ஆர் டேக் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். எதுக்கு மேலேனா என்னோடய h1 டேக் மேலே போட்டிருக்கேன், அதாவது இந்த இடத்துக்கு மேலே போட்டிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோடை வந்து உருவாக்கும், ஒரு கோடு வந்துருக்கும் இந்த ப்ரௌசர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ இந்த கோடு எதனால் வருதுன்னா, இந்த ஹெச்ஆர் டேக்னால இந்த கோடு வருது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொன்று போல்டு. சரி, டாப்பில் வந்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது இந்த தமிழ் பீப்புள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் போல்டில் காமிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பை தமிழ் பீப்புள். ஸோ இந்த தமிழ் பீப்புளை மட்டும் நான் போல்டில் காமிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் பீன் போட்டுக்கிறேன். ஸோ போட்டு இந்த இடத்துல நான் வந்து முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த தமிழர் பீப்புள் அப்படின்ற வேர்டை மட்டும் நான் போல்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பி க்ளோஸ், அதே மாதிரி ஓப்பன் ஸ்லாஷ் பி கிரேட்டர் தென் சைன். ஸோ போட்டிருக்கேன், அதாவது போல்ட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் அது மட்டும் போல்டாக தெரியும். சூப்பர். இன்கேஸ் நான் அந்த போல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐன்னு கூட மாற்றிக்கலாம். நான் இப்போ இந்த சவுத் இந்தியாவை வந்து நான் ஐன்னு மாற்றுறேன். ஸோ அதுக்காக வந்து அதாவது இட்டாலிக் அதாவது சாஞ்சிட்டு தெரியணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஐ மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஐ ஸ்லாஷ் ஐ சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் போர்டில் இருக்கும் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஐ யூஸ் பண்ணியிருக்கனால இது ஐனா இட்டாலின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ஸோ இட்டாலியில் சாஞ்ச கோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. ஸோ ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் அண்டர்லைன். ஸோ இதில் எதை அண்டர்லைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த திராவிடியன் லாங்குவேஜை அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், யூ டேகை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் யூ க்ளோஸ் யூ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் லாங்குவேஜ் ஜஸ்ட் அது மட்டும் அண்டர்லைனில் வந்துருக்குது உங்களுக்கு தெரியும். ஸ்போக்கன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து போர்டில் இருக்கும். அண்ட் சவுத் இந்தியா வந்து ஜஸ்ட் இட்டாலியில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரைக், அடுத்த ஸ்ட்ரைக் பார்க்கலாம். அதாவது ஜஸ்ட் நான் இப்போ ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த புதுச்சேரியை ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எங்கள் புதுச்சேரி எங்கே இருக்கு, நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் எனக்கு அது அந்த புதுச்சேரி வேர்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் ஓப்பன், ஜஸ்ட் நான் ஸ்ட்ரைக் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதேமாரி அதை டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த புதுச்சேரி வந்து ஸ்ட்ரைக் ஆகிறது தெரியும். ஸோ இது சிம்பிள் பேசிக் HTML கமாண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா வேலையும் நம்மளுக்காக பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து மோனோஸ்பேஸ். அதாவது குட்டியோண்டா தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்தமான் அண்ட் நிக்கோபாரை வந்து சின்னதாக இந்த ஐலாண்ட்ஸை வந்து சின்னதாக காமிக்க போகிறேன், அந்த ஐலாண்ட்ஸ் மாதிரியே. ஸோ அது என்ன பண்ணிக்கிறேன், இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து மோனோஸ்பேஸ். ஸோ நம்ம அதை டிடின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். டிடி ஸ்லாஷ் டிடி சேவ் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த அந்தமான் நிக்கோபாரில் வந்து நான் டிடின்னு போடுறேன் அண்ட் டிடி. இப்போ நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் மட்டும் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஓகே, ஸோ இது காரணம் என்னென்னா இந்த டிடி. ஸோ இதை வந்து மோனோஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 25 ஓகே, அந்த டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இது இந்த இந்தியாவை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த இந்தியாவுக்கு வந்து நான் அந்த சப்ஸ்கிரிப்டை கொடுக்குறேன். அதாவது இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலான்னா ஓப்பன் சப்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே சப். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, சப் இங்கே இந்தியா வந்து இப்போதைக்கு தெளிவாக தான் இருக்குது நார்மலாக. ஸோ இப்போ நான் இங்கே இந்த சப்ஸ்கிரிப்ட் இதில் போட்டிருக்கேன், சப்புன்னு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சப்பை வந்து முடிச்சிருக்கேன், இந்த ஸ்லாஷ் போட்டு முடிச்சிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த இந்தியா வந்து ஜஸ்ட் கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, சப்ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி கீழே வரும், அதாவது சூப்பர் ஸ்கிரிப்ட் தான் அது மேலே வரும். ஸோ அதை நான் இந்த ஸ்டேட்டுக்கு நான் சூப்பர் ஸ்கிரிப்டை போட்டு தரேன். இங்கே வந்து SUP போடணும், SUBக்கு பதிலாக ஓகே ஸ்லாஷ் சேவ் இட் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேட் இப்போ இந்தியா வந்து கீழே இருக்கும், அதாவது சப் அப்படின்றனால டவுனில் காமிச்சிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டேட் வந்து டாப்பில் இருக்கும். அதாவது நான் ஜஸ்ட்டு இன்னும் கிளியராக பண்ணோன்னா நான் அந்த
சூப்பர் ஸ்கிரிப்ட் எடுத்து தமிழ்நாடுக்கு போடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்தியன் வந்து கீழே போயிருக்கோம். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து டாப்பில் இந்த பவரில் இருக்கும். அதாவது எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3 நம்ம மேத்தமேட்டிக்ஸில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டாப்பில் வர்றதுக்கு. ஸோ அதான் நான் SUP போட்டிருக்கேன். இது வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே வர்றதுக்கு, அதோடைய பேஸில் வர்றதுக்கு. ஓகே, நீங்கள் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இப்போ உங்கள் வெப்பேஜில் வந்து நீங்கள் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பேஸ் 3 அப்படின்னு போடும்போது ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் சம் கேல்குலேஷன்ஸ் எவ்வளோ போடணுன்ற போது உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், பிக்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி இப்போ இந்த சப்பு சூப்பர் ஸ்கிரிப்டு, போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, ஸோ இதே மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது HTML. ஸோ ஒன்றொன்றத்தையும் சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ டிவிஷனுக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதுக்காக நான் என்னுடைய லெசன் 2 பேஜை வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேஜ் வந்து அப்படியே என்னுடைய வெப்சைட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லெசன் 2. ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பேஜில் போய்ட்டு லெசன் 02 போட்டுக்கிறேன். .html. ஓகே, ஸோ இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லை. நம்ம இங்கே கொஞ்சம் எழுதலாம். அண்ட் இந்த டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாண்ட் சைஸை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு டிவிஷனுக்கு அப்புறம் நம்ம வர போகிறதுலாம் கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபாண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்ம வெப்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட்டில் தான், அதாவது இந்த நம்ம எழுதுகிற லெட்டர் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் சைஸில் தான் இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. அதாவது நான் சும்மா ஃபாண்ட் ஸ்பேஸ் சைஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். சைஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டை நான் ஆரம்பித்து முடிச்சிருக்கேன். இப்போ ஃபாண்ட் ஆரம்பித்து நான் முடிச்சிருக்கேன். அதுக்கு சைஸ் வந்து நான் 1ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது நடுவில் நாங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் நான் 1ன்னு சொல்கிறேன் இதுக்கு. ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகும். இது இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் 1னா இது எவ்வளோ பெருசாக டிஸ்பிளே ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியுது நம்மளுக்கு ஃபாண்ட் 1. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு 5 வாட்டி போட்டுக்கிறேன் அண்ட் 2 3 அப்படின்னு நான் மொத்தமாக போட்டுக்கிறேன். ஸோ அதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபாண்ட் சைஸ் 1, ஃபாண்ட் சைஸ் 2, ஃபாண்ட் சைஸ் 3 லைனாக வந்திருக்கு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும். ஸோ அதுக்காக நான் ஒரு BR டேக் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டேக்ஸை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ நான் அதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் 1, ஃபாண்ட் 2, ஃபாண்ட் 3, ஃபாண்ட் 4, ஃபாண்ட் 5. ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இது வந்து ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபாண்ட்டுக்கு ஃபேஸும் இருக்குது. அதாவது இந்த ஃபாண்ட்லாம் எந்த மாதிரி ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போது டைம்ஸ் நியூ ரோமனா, காமிக்கா, ஸோ பெட்ராக்கா, ஸோ மாதிரி நிறைய ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலிஸ்லாம் எப்படி நம்ம அங்கே கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிள் ஜஸ்ட் ஃபேஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் 2 டபுள் கோட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ அதுக்கு நம்ம நோட்பேட் ++ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும்னு சொல்லுது. பட் இந்த ஃபாண்ட்டுக்கு உள்ளே நான் கொஞ்சம் இது எழுதுகிறேன், ஃபேஸ்ன்னு ஒன்று எழுதியிருக்கேன், சைஸ்ன்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம இந்த ஃபாண்ட்டுன்னு எழுதி ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட் ஸ்பேஸ் ஸோ போட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம இதை முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த பர்டிகுலராக ஃபாண்ட்டுன்னு மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி, இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்குறேன். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு டைம்ஸ் நியூ ரோமன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இது டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததுக்கு என்ன ஒரு ஃபேஸ் கொடுக்கலாம்.
ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு நான் 5க்கு கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு ஃபாண்ட்டு பெருசாக இருக்க கொஞ்சம் ஈஸியாக தெரியும். இதுக்கு வந்து நான் வந்து காமிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காமிக்ஸ் ஸ்பேஸ் MS மைக்ரோசாஃப்ட் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி இப்போ டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்டு இப்படி மேலே இருக்க ஃபாண்ட்டை விட கீழே இருக்குது உங்களுடைய டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும். காமிக் ஸ்ட்ரக்சரில் இந்த காமிக்ஸ் புக்ஸ்லாம் எழுதுவோம்ல அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இப்போ நமக்கு தெரியுது. ஓகே, இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட்ஸில் வந்து சைஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த ஃபாண்ட் ஸ்டைல், அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இதுலேருந்து ஈஸியாக மென்ஷன் பண்ண முடியும். அண்ட் ஃபாண்ட்டுக்கு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். நான் இந்த ஃபாண்ட் 5th ஃபாண்ட்டுக்கு நான் கலர் யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். ஸ்பேஸ் விட்டுட்டு ஜஸ்ட் கலர். ஸோ அமெரிக்கன் ஸ்பெல்லிங் இது. ஸோ நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் ரெட் கொடுக்குறேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து கலர் கோட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ரெட்டுன்னு கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ். ஸோ இந்த இப்போ ஃபாண்ட் 5 வந்து நமக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. நீங்கள் கொஞ்சம் அதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு HTML நல்லா கொஞ்சம் வளர்கிறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ டிவிஷன் பற்றி பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இது கீழே போயிட்டு ஒரு டிவிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். /div. ஸோ டிவிஷன் எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். ஓகே, டிவிஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டர், ஃபூட்டரு, இப்போது லெஃப்ட் பேனலு, ரைட் பேனலு, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா டிவிஷனோட ஹெல்ப் தான் நமக்கு தேவை. இப்போ ஹெட்டர்னு தனியாக வேணும்னா அது ஒரு டிவிஷன், அதாவது அது வந்து ஹெட்டர் டிவிஷன். ஃபூட்டர்னு தனியாக வேணால் அது வந்து ஃபூட்டர் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி டிவிஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரியலன்னா இப்போ நான் கிராஃபிக்ஸ் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல நான் போய்ட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நான் இந்த டிவிஷனுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் வந்து ஸ்டைல் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ். ஸோ இந்த டிவிஷனுக்கு வந்து நான் ஸ்டைல்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக காமிக்கிறேன். நான் பேக்ரவுண்டுன்னு சும்மா போட்டு கோலன் வச்சுட்டு நான் வந்து கிரே அப்படின்னு போடுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் ரெட்டுன்னு போடுறேன். ஸ்டைல் நம்ம கிரேனே போட்டுக்கலாம். சேவ் பண்ண ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய டிவிஷனுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூ, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஃப்ரீ எஜுகேஷன் அப்படி நான் போட்டுட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிரே கலரில் வந்திருக்கும், அதாவது இந்த டிவிஷன். ஸோ இந்த டிவிஷனை தான் காமிக்குது. என்னோடய டிவிஷன் மேலே ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் முடியுது. இந்த டிவிஷன் டிஃபால்ட்டாகவே என்னோடய பேஜுடைய விர்த்து வந்து எனக்கு பேஜ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த தூரத்துக்கு எடுத்துக்குது. இன் கேஸ் என்னுடைய பேஜுடைய என்னோட டிவிஷனுடைய வித்தை நான் கண்ட்ரோல் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து வித் கோலன் 300 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய வித்து கம்மியாகும், உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி என்னோடய ஹைட்டை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். என்னோடய இந்த டிவிஷனுடைய ஹைட் ஸோ நான் பண்ணுங்க, ஒரு செமிகாலன் வச்சுக்கிறேன், மறந்துடாதுங்க. செமிகாலன் ஹைட் கோலன் நான் வந்து ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஹைட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் சாரி, நான் 30 கொடுத்துறேன், 300 கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த டிவிஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஹெட்டர், ஃபூட்டரு, சைடில் இருக்க டிவிஷன்ஸ்லாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் ஷீட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டைல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மொத்தமே இந்த ஸ்டைல் தான். அதாவது இதோடைய ஹைட்டு, இதோடைய வித்து, இதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபாண்ட் ஃபேமிலியில் இருக்கணும், இதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து எந்த ஃபாண்ட் சைஸில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது இந்த ஸ்டைல் தான். ஸோ இந்த ஸ்டைலை பற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டைலுன்னு எழுதி ஈக்குவல் போட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் இதை இப்போ நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் மெயின்டைன் சொல்லியிருக்கேன், இதோட வித் சொல்லியிருக்கேன், இதோட ஹைட் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இதுக்கு உள்ளே வந்து நான் ஒரு மார்க்யூன்னு ஒரு டேக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் MARQUEE மார்க்யூ. ஸோ அதேமாதிரி இப்போ எண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எண்ட் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரீ எஜுகேஷனுக்கு அந்த பக்கம் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஸ்லாஷ் போட்டு எண்ட் பண்ணோம்.
சூப்பர். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னுடைய ப்ரௌசரை. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இந்த நியூஸ் பார்க்கும்போது கீழே போகும் நியூஸ் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. இதுக்கு நம்ம டேரெக்ஷனும் கொடுக்கலாம். ஒரு சில பேர் நான் நினைப்போம் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதுக்கு டேரெக்ஷனும் கொடுக்கலாம். ஜஸ்ட் டேரெக்ஷன் டைப் பண்ணுங்கள். டேரெக்ஷன் ஈக்குவல்ஸ், ஸோ டபுள் கோட்ஸ் போட்டு ரைட் அண்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் போகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இந்த மார்க்கியை 2 வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் அதை நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து ரைட்டு, இன்னொன்று லெஃப்ட். சேவ் பண்ணிக்கிறேன். இதோடைய நெக்ஸ்ட் ஒரு பிஆர் டேக் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைனில் இது ஒரு லைனு இது ஒரு லைனாக டிஸ்பிளே ஆகும். அண்ட் சேவ் பண்ணி இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கியூ எனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுது, கீழே இருக்குது ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வருது. ஸோ சிம்பிள். ஸோ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டிவிஷனுக்குள்ளே 2 மார்க்கியூ எழுதியிருக்கேன். அந்த மார்க்கியூக்குள்ளே ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மார்க்கியூக்கு டேரெக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இது ரைட் லெஃப்ட் தான் போகுது, கீழேருந்து மேலே வந்தால் எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு மார்க்கியூ எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிஆர் டாக் எங்கே போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு டேரெக்ஷன் வந்து நான் அப் அப்படின்னு கொடுத்துட்றேன். போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லேருந்து மேலே வந்துட்டுருக்கும். அண்ட் அதே மாதிரி எனக்கு டவுனும் கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், டவுனும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிள் மார்க்கியூ டேக். ஓகே, இப்போ மார்க்கியூ டேக் முடிஞ்சிச்சு. அடுத்தது இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு லெசன் 3ன்னு கொடுத்துட்றேன். lesson03.html. ஓகே, ஸோ as it is நம்மளுடைய அந்த டெம்ப்ளேட் and /html. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் தேவை. என்னுடைய அந்த தமிழ் டியூட்டோரியல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ் போட்டு வச்சுருக்கேன், இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லீ இருப்பார். ஸோ இவர் ஃபோட்டோவை நம்ம எப்படி நம்ம வெப்பேஜில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே முக்கியமாக கவனிங்க, இந்த இமேஜோடைய பேர் வந்து இன்டர்நெட் அண்ட் இதோடைய டைப் வந்து ஜேபிஇஜி, அதாவது .jpeg இதோடைய ஃபார்மேட், இமேஜ் ஃபார்மேட். ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், இமேஜஸ்க்கு இமேஜ் டேக் இருக்குது, அதாவது img அண்ட் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி img. ஓகே, ஸோ இது வந்து இமேஜ் டேக். ஸோ இதை வந்து எப்படி இப்போ ஒரு இமேஜ் டேக் பண்ண சொல்லிட்டோம், பட் இந்த இமேஜை எங்கேருந்து எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் இமேஜுடைய சோர்ஸ். இது எங்கேருந்து எந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னுடைய இந்த lesson3.html அப்படின்ற ஃபோல்டர் வந்து இந்த பேஜ் வந்து என்னுடைய ஃபோல்டருக்குள்ளேயே இருக்குது, இந்த தமிழ் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த ஃபைல் கூடயே தான் என்னுடைய இந்த இன்டர்நெட் அப்படின்ற இமேஜும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் வந்து internet.jpeg அப்படின்னு நான் போட்டுறேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 2ன்னு போட்டிருக்கோம், இந்த 3ன்னு போட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இமேஜ் இருக்குது, ஆனால் அந்த இமேஜ் கரெக்டாக நம்மளுக்கு லிங்க் ஆகலை. ஓகே, இதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்மளுடைய அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய டைப் இருக்கும் .jpg. ஸோ நம்ம அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ .jpg அண்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த இமேஜை கண்ட்ரோல் பண்ண நினைப்போம், அதாவது இதோட ஹைட்டு வித்து. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இதில் வித்துன்னு டைப் பண்ணிக்கலாம். வித் நான் வந்து ஒரு 200
பிக்சல் போடுறேன் அண்ட் ஹைட் இதை வந்து நான் வந்து ஒரு 400 பிக்சல் போடுறேன். சரி, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் சைஸ் மாறுறது தெரியும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதோடைய இமேஜுடைய சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் இமேஜ் டேக். ஓகே, இப்போ நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ்க்கு மேலே போய்க்கிறேன். ஸோ மேலே போயிட்டு ஸோ ஹைப்பர் லிங்க்குக்கு வந்து நம்ம ஏ டேக் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஏ போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்பிள், ஃபினிஷ்டு. ஓகே, அண்ட் இப்போ வந்து இதோடைய சென்டரில் நான் வந்து ரீடைரக்ட் அப்படின்னு நான் போட்டுறேன். இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நம்ம வந்து போகணும். ஸோ இப்போ நம்ம நிறைய வெப்சைட்டில் வந்து நிறைய லிங்க்ஸ் இருக்கும் தெரியுமா, டவுன்லோட் லிங்க்கு, ஹோமு, அபவுட் ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் எப்படி அது கிளிக் பண்ணோன்னே அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஏ டேக் போட்டு உள்ள ரீடைரக்ட் அப்படின்னு போட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ரீடைரக்ட் வெறும் பாட்டமில் தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் வரும் அந்த ரீடைரக்ட். என்ன ஒரு பிஆர் டேக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீடைரக்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போகணும், இல்லை பர்டிகுலர் லிங்க்குக்கு எனக்கு போகணும். அதாவது நம்ம வெப்சைட்டில் ஹோம் அதெல்லாம் இருக்க மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இந்த ஏ பக்கத்தில் போயிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். அதாவது HREF அண்ட் ஈக்குவல் நான் 2 டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் நம்ம வந்து எந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு இது ரீடைரக்ட் இந்த கிளிக் பண்ண உடனே எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் http://www.onlinesmarteducation.com அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் வந்துருக்கோங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த HREF டேக் அந்த ஆட்ரிபியூட் போட்டுட்டு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் வரும். நம்மளோட மவுஸ் கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிளாக மாறும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சும்மா அதை கிளிக் பண்ணுறேன். எங்களோட வெப்சைட்டுக்கு போங்க பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக onlinesmarteducation.comக்கு போகுது. ஸோ இது ஒரு சிம்பிள் ஹைப்பர் லிங்க். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் இருக்குது. அதாவது நம்ம இந்த லிங்க் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருந்தோன்னா ஒரு கலரில் வரணும். உண்மையிலே இந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு கலரில் காமிக்கணும். அப்புறம் இந்த மவுஸ் கர்சரை இது மேலே எடுத்துகிட்டு போனோன்னா இது கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ டெக்கரேஷன்னா கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஹைப்பர் லிங்கை வந்து கொஞ்சம் அதான் நான் சொன்ன மாதிரி மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போனால் வேறு கலர் ஆகணும். ஸோ ஆல்ரெடி இந்த லிங்க் ஆல்ரெடி நம்ம கிளிக் பண்ணியிருந்தால் அது வேறு கலரில் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம HTML பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டைல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெட்டை வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஹெட் ஏன் யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த HTML ஸ்டைல் ஷீட்டை இதில் எழுதுறதுக்கு இந்த ஹெட் யூஸ் ஆகும். இந்த ஹெட்குள்ளே தான் நம்ம வந்து CSS எல்லாமே எழுதுவோம். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த HTMLக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதோடைய ஹைட்டு, வித்து, டைரக்ஷனு, கலரு, பேக்ரவுண்ட் கலரு, ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து நம்ம ஹெட்டில் தான் எழுதுவோம். ஸோ அதுக்கு நம்ம எழுதும்போது ஸ்டைலுன்னு போட்டு ஆரம்பிச்சிக்கணும் அண்ட் ஸ்டைலாக முடிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்டைல் டேக் எண்டு, ஸ்டார்டிங்கு எண்டு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் எழுத போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் நான் ஏ அப்படின்னு போடுறேன். ஏ போட்டுட்டு கோலன் வைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் இந்த ஏ டேக்கை ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு அர்த்தம். ஏ கோலன் நான் லிங்க் அப்படின்னு போடுறேன். அதாவது எந்த ஒரு லிங்க், இந்த ஹைப்பர் லிங்க் இந்த பர்டிகுலர் URL கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஏ டேக்கில் இந்த URL கொடுத்துருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் தான் தெரியணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஆட்ரிபியூட், அதாவது இந்த ஹைப்பர் லிங்க்குக்கு என்ன கலர் இருக்கணும், அதோடைய பேக்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ளே தான் இதோடைய இந்த பர்டிகுலர் லிங்க்குன்னு கிடையாது. நீங்கள் இப்படி போட்டுட்டாலே இந்த பேஜில் என்னென்ன லிங்க் இருக்கோ அது காமனாக எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட் ஏ கோலன் லிங்க், அதாவது ஹைப்பர் லிங்க். இதுக்குள்ளே வந்து நம்ம கலர்
நான் ஒரு சம் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் 900B09 செமிகாலன் அண்ட் ஸ்பேஸ் விட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். ஸோ இது வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்டாகவே வச்சுருக்கேன் என்னோடய பேக்ரவுண்ட் கலரை. டிரான்ஸ்பரண்ட்னா எந்த ஒரு கலரும் இருக்காது. ஓகே, சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் வேணும். அதாவது வெறும் லிங்காக இருக்கிறது மட்டும் கிடையாது. லிங்க்கு ஆல்ரெடி பேஜை விசிட் பண்ணியிருந்தால் வேறு கலரில் தெரியணும், அதுக்கு லிங்க் இருந்தால் ஒரு கலரில் தெரியணும். அதேமாதிரி என்னுடைய மவுஸ் அது மேலே எடுத்துகிட்டு போனால் ஒரு கலரில் தெரியணும். ஸோ மொத்தம் 4 கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து நான் வந்து விசிட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஹைப்பர் லிங்க் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தால் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 900B09 சேம் கலர். நீங்கள் வேணால் இதை மாற்ற கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இல்லாட்டி ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். தேர்ட் வந்து ஆக்டிவ். ஸோ இதுக்கு வந்து கிரே. அண்ட் கடைசி ஒன்று வந்து ஹோவா. அதாவது நம்ம மவுஸ் கர்சரை அந்த பர்டிகுலர் இந்த லிங்க் மேலே எடுத்துகிட்டு போனால், இப்போ இந்த ரெட் இருக்கு இல்லையா, இது மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகணும், என்ன கலர் வரணும் அப்படின்றது. ஸோ நான் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லோ கலரில் இருக்குது. அதாவது இந்த பேஜ் விசிட்டட். நான் ஆல்ரெடி இப்போ அதை கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணோன்னா onlinesmarteducation.comக்கு போச்சு. ஸோ அதனால தான் இந்த எல்லோ கலரில் இருக்குது. நமக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. நான் ஜஸ்ட் க்ரீனாக மாற்றிக்கிறேன். க்ரீன் ரிஃப்ரெஷ். இப்போ க்ரீனாக இருக்குது. அதாவது விசிட்டட் பேஜ். இது நம்ம முன்னாடியே விசிட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ நான் புதுசாக ஒரு லிங்க் போடுறேன். ஓ சாரி, ஓகே. இப்போ இதே வந்து நான் வந்து என்னோடய மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போகிறோம். அது மேலே ரெட் கலரில் இருக்கும் பாருங்களேன். அதுக்கு எதுக்கு காரணம் இந்த ஹோவா. ஸோ என் மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போன உடனே அது வந்து ரெட் கலரில் மாறும். உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இது வந்து நார்மல் ஸ்லைட் ஷீட். நம்மளுடைய இந்த இமேஜு, இந்த ஹைப்பர் லிங்க்கு, இந்த ஹைப்பர் இப்போ இந்த இமேஜோடைய வித்து ஹைட்லாம் கூட நம்ம வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ தட் நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகே, ஸோ இது வந்து சம் பேசிக்ஸ். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், இந்த ஹைப்பர் லிங்க்கில் ஒரு சில பேர் நினைப்போம், நம்ம இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ண உடனே எனக்கு இதே பேஜில் லோட் ஆகக்கூடாது, இப்படி அதே பேஜில் லோட் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக இது கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் டேபுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி அதில் தான் இந்த onlinesmarteducation.com இந்த ஹைப்பர் லிங்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு டார்கெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டார்கெட் அண்ட் ஈக்குவல் 2 டபுள் கோட்ஸ் போட்டு இது நடுவில் வந்து ஒரு அதாவது அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு பிளாக். ஸோ பிளாங்க். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் டேப்புக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். என்னோட நெக்ஸ்ட் டேப்பில் தான் என்னுடைய வெப்சைட், எங்களுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரிக். ஒரு சில கேசஸில் நமக்கு இது தேவைப்படும். அப்புறம் என்ன ஒரு விஷயம், நம்ம ஒரு சில டைம் என்ன நினைப்போம், நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும் கூட சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், அது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் தேவை. நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை முதல்ல என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் அதோடைய அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை பார்த்தோம்னா, ஸோ நம்ம நோட் பேடுக்கு நமக்கு தெரியும் .txt அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஒரு ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த நோட் பேட் வந்து டவுன்லோட் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட டார்கெட். அது நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹைப்பர் லிங்கில் ஜஸ்ட் download.txt அப்படின்னு நான் போட்டுறேன். போட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னுடைய நெக்ஸ்ட் யூஆர்எல்ல என்னுடைய அந்த download.txt அப்படின்ற ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த ஃபைலுக்குள்ளே ஏதாவது எழுதியிருந்தேன்னா, நான் எதாவது எழுதியிருக்கேன் இல்லாட்டு ஃப்ரீ எஜுகேஷன். இப்போ வந்து நான் வந்து இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுறேன்.
பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் என்னோடய நோட் பேட் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அதில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஓகே, இப்போ ஒரு சில பேர் என்ன நினைப்போம், இந்த இமேஜுக்கு லிங்க் கொடுக்க நினைப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து education.com போட்டுக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஏ டேக் இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் இதை கட் பண்ணி என்னுடைய இமேஜுக்கு வெளியே முடிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ரீடைரக்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, ஜஸ்ட் இதை மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ என்னோடய ஹைப்பர் லிங்க் நடுவில் நான் ஒரு இமேஜ் டேக்கை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ரீடைரக்ட் எழுதியிருந்தேன், ஆனால் இப்போ வந்து இந்த ஹைப்பர் லிங்க் இந்த ஏ டேக்கு நடுவில், இப்போ ஏ டேக் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது, அதுக்கு நடுவில் ஒரு இமேஜை போட்டிருக்கேன். ஸோ இது மூலிமா இந்த பர்டிகுலர் இமேஜை கிளிக் பண்ண உடனே எனக்கு எங்களுடைய onlinesmarteducation.com வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ கவனிங்க, நல்லா இதில் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அந்த இமேஜ் மேலே என்னோட மவுஸ் கர்சர் கொண்டு போனோன்னா அது வந்து ஹேண்டாக மாறிடும். அதை கிளிக் பண்ணால் எங்கள் நெக்ஸ்ட் டேப்பில் எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னா, டார்கெட் வந்து =blank அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து சும்மா சின்ன ஒரு ட்ரிக். இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இமெயில் லிங்க். இமெயில் லிங்க்கும் ரொம்ப ஈஸி தான். இப்போது http://onlinesmarteducation.com வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு mail to வச்சா போதும். வழக்கம் போல் இந்த இடத்துல @gmail.com. ஸோ இந்த இடத்துல நான் வந்து எங்களுடைய மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஹைப்பர் லிங்க் அதே தான், என்ன mail to போட்டு கோலன் வச்சுருக்கேன், onlinesmarteducation.com, onlinesmarteducation@gmail.com, அதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடி. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லான்ச் அப்ளிகேஷன் வரும். அதாவது டேரெக்டாக ஜிமெயில் ஓப்பன் பண்ணி இது பண்ணுமா, உங்களுடைய யாஹூ மெயிலோ ஜஸ்ட் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுமா, இல்லை உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா சிஸ்டமில், ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓகே, இங்கே ரிமெம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு கான்டாக்ட் அஸ் ஃபார்மோ இல்லை அபவுட் அஸ் ஃபார்மோ வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி இந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேரெக்டாகவே நம்ம கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விசிட்டர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஜிமெயிலே அந்த ஜிமெயில் பாக்ஸ்லேயே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேர் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேன்சல் இட், ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு lesson 4 வச்சுக்கலாம். Just save as lesson 4.html. ஓகே, நம்ம சேம் அந்த பாடி டேக், ஜஸ்ட் அந்த ஸ்டைல் ஷீட்டை எடுத்துடுறேன். என்னோடய பாடியை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய HTML-ஐயும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டேபிள். ஸோ இதுதான் டேபிள் ஆரம்பித்து டேபிள் முடியுது. ஓகே, ஸோ ஒரு டேபிள் ரெடி பண்ணிட்டோம். டேபிள் ஆரம்பித்து முடிச்சாச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு ரோ கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓப்பன் TR, அதேமாதிரி ஒரு ஓப்பன் TR. ஸோ இப்போ ரோவும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நான் சும்மா எழுதுகிறேன், டெமோ. சேவ் பண்ணிட்டு என்ன பேஜ் நான் சும்மா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து lesson 4 இல்லையா, ஜஸ்ட் நான் 4 போட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ வெறும் டெமோன்னு வந்திருக்கேன், எனக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே ஒரு ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே சும்மா டெமோன்னு எழுதியிருக்கோம். ஆனால் இந்த டேபிளுக்கு பார்டர் நான் சொல்லவே இல்லை. அது இதோட டேபிள் பார்டர் இருந்தால் தான் நம்மளால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும். உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அதுக்காக நான் என்னுடைய ஒரே ஒரு ஆட்ரிபியூட் யுத்தத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் பார்டர் =1 அப்படின்னு நான் போகிறேன். ஈக்குவல் டபுள் கோட்ஸ் நடுவில் 1ன்னு போடுறேன். சேவ் பண்ணிட்டு என்னோடய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஸ்டில் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த TR வந்து
நிஜமாலே ரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம கிளியராக பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு வந்து சாரி இது வந்து ஒரு ஒரு காலம் ஒரு ரோவில் கிரியேட் ஆயிருக்கு. அதில் வந்து இப்போ நமக்கு 2 காலம் தேவைப்படுது. ஸோ தட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து டிடி அதே மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி 2 வாட்டி போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து ரோ 01 காலம் 01 அதே டைமில் இங்கே வந்து ரோ 01 காலம் 02. சேவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட் நான் இந்த டெமோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ ஒரு டேபிள் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ரோ இருக்குது, பட் ஆனால் 2 காலம் இருக்குது. ஸோ இது இப்படி வருது ரோ, இப்படி வருது காலம். ஓகே. ஸோ நான் இதை என்னோட காப்பி பண்ணிவிட்டு என்னோட பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ இது ரோ வந்து செகண்ட் ரோ, காலம் வந்து 1 2 தான். சேவ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் இப்போ வந்து ஒரே இதாகிடுச்சு. அதாவது செகண்ட் ரோ நான் இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணோம். ஜஸ்ட் டிஆர் ஓகே. ஆக்சுவலி இதை இங்கேயே முடிச்சிருக்கணும். ஓகே. இந்த ரோ இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. அதுக்கு அடுத்த ரோ இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. அந்த ரோவில் வந்து ஃபஸ்ட் ரோ அண்ட் இது ஒரு காலம், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். என்னுடைய செகண்ட் ரோ ஆரம்பிக்குது, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். சேவ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வந்திருக்கும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, அதாவது டிஆர்ன்றது ரோ, ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, ஃபஸ்ட் காலம். ஸோ இந்த ஃபஸ்ட் காலம், இந்த செகண்ட் காலம், இந்த செகண்ட் காலம். இப்போ அடுத்த செகண்ட் ரோவில் என்னுடைய ஃபஸ்ட் காலம், இந்த ஃபஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம், இந்த செகண்ட் காலம். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டேபிள், நம்ம இதில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. நான் ஜஸ்ட் இதுக்கு என்ன கொடுத்துக்கிறேன், நான் இதை வந்து நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் நேம் வந்து ஆண்டோன் கொடுத்துக்கிறேன். என்னோடய டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல். சேவ் பண்ணிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பத்திரிமா உங்களுக்கு நேம் வந்து சாரி நான் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட் ரோவில் தான் டிபார்ட்மெண்ட் வரும். ஆண்டோ வந்து இங்கே வரும். ஸோ இந்தமாரி தப்பு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த இடத்துல என்னோடய நேம் மட்டும் நான் போல்டாக காமிக்கணும் அண்ட் என் டிபார்ட்மெண்ட் போல்டாக காமிக்கணும். என்னுடைய பேர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நார்மலாக ஃபாண்ட் காமிச்சாலே போதும். அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம், இந்த நேமுக்கு முன்னாடி ஒரு நான் முன்னாடியே சொன்ன அந்த பி டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு போல்டாக தெரியும். ஸோ இங்கே ஆரம்பித்து நான் இங்கே முடிச்சிட்டேன் போல்ட் டேக். ஸோ அதே மாதிரி இங்கே ஆரம்பித்து நான் வந்து இங்கே முடிச்சிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ தெரியும் நேம் டிபார்ட்மெண்ட் மட்டும் போல்டாக இருக்கும், மற்றதெல்லாம் நார்மல் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இது சும்மா ஒரு சின்ன ஸ்ட்ரிக். அண்ட் இதுக்கு வந்து பேடிங்கு செல் ஸ்பேஸிங் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய பார்டரில் 1 பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறேன், செல் பேடிங் ஒரு நல்லா தெளிவாக தெரியுறதுக்கு ஒரு 10 கொடுக்குறேன். அதே டைம் ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு இதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம் இந்த டேபிளில் நம்மளுக்கு. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் செல் பேடிங் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்றதை பாருங்கள். நான் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் ஒரு செல்லுலேயும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது இல்லையா ஸ்பேஸு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 10 இது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே இதை வந்து பிக்சலில் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, 10 பிக்சல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்கேஸ் நான் வந்து செல் ஸ்பேஸிங், ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸ்பேஸிங் ஈக்குவல் டு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ தட் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸை ஈஸியாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் செல் ஸ்பேஸிங் ஒரு செல்லுக்கும் இந்த பார்டருக்கும் உள்ளே இருக்க அந்த டிஃப்ரென்ஸ்.
ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது வந்து இது வந்து 20 பிக்சலுக்கு இப்போது மூவ் ஆயிருக்கு. ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும், அதாவது நம்ம பார்டருக்கும் நம்ம செல்லுக்கும் உள்ள அந்த இடைவேளை வந்து 20 பிக்சலுக்கு இப்போ வந்து மாறி இருக்கு. ஓகே, ஸோ செல் பேடிங்ன்றது உள்ளே இருக்கிறது, அண்ட் இந்த செல் ஸ்பேசிங்ன்றது நம்ம பார்டருக்கும் நம்ம செல்லுக்கும் உள்ளது. சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதாவது இந்த இந்த புல்லட் போட்டு எழுதியிருப்பாங்க தெரியுமா, லிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த புல்லட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட் எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த டேபிளுக்கு மேலே எழுதிக்கிறேன். ஸோ தட் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு பிஆர் டேக் மேலே போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். அதாவது ஃப்ரீ, நான் வந்து இதை H1 டேக்கில் போட்டுக்கிறேன். ஃப்ரீ தமிழ் tutorials H1. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து புல்லட்ஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு UL டேக்கை க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த UL டேக்கை என் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே நம்ம அந்த லிஸ்ட்டை சொல்லணும். அதாவது என்னுடைய ஃபஸ்ட் லிஸ்ட்டு ஆரம்பிக்குது அண்ட் அது வந்து முடிவடையுது. அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து என்னோடய லிஸ்ட்டை ஃபஸ்ட் நான் போடுறேன். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு C# டியூட்டோரியல்ஸ் இருக்குது. tutorials C#. ஸோ இந்த லிஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் LI. அதுக்கடுத்தது SQL tutorials LI Dreamweaver 50 வீடியோஸ். C# வந்து 110 வீடியோஸ் வந்துருச்சு. ஸோ அது நம்ம போயிட்டே இருக்கோம். நியர்லி 250 வீடியோஸ் கிட்டே இருக்கிறதுக்கு. SQLலையும் வந்து SQLல கண்டிப்பாக ஒரு 50 டியூட்டோரியல்ஸ் அது வரும். ட்ரீம்வேரில் ஆல்ரெடி 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் ஜஸ்ட் HTML முடிச்சுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய ப்ரௌசரை. பாருங்கள், ஃப்ரீ தமிழ் டியூட்டோரியல்ஸ். ஸோ H1 டேக் நம்ம போட்ட ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ தமிழ் டியூட்டோரியல்ஸ்க்கு நான் H1 டேக் போட்டனால பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் LIன்னு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு புல்லட்ஸில் லிஸ்ட்டாக வருது. சூப்பர். ஸோ இது ஒரு சிம்பிள் டைப். அண்ட் ஒரு சில பேர் நினைப்போம் நம்ம வந்து புல்லட்ஸ் வர வேண்டாம், எனக்கு அது ஸ்கொயராக வரணும் இல்லை ரவுண்டாக வரணும்னா இதுக்கும் டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அந்த ULல வந்து ஜஸ்ட் டைப்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். type equal to square double quotes. நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ரவுண்டாக இருந்தது எல்லாமே இப்போ நம்மளுக்கு டப்பாவாக மாறி இருக்கும். ஸோ இது ஒரு டைப். அண்ட் என்னொன்று இருக்குது, இது வந்து சர்க்கிள். ஸோ நான் அதுக்கு வந்து சர்க்கிள்னு போட்டுட்டு ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அது நமக்கு சர்க்கிளாக மாறி இருக்கும். ஆனால் பிளாக்காக இருக்காது, வெறும் சர்க்கிள், அதோட பார்டர்ஸ் மட்டும் இருக்கும், சர்க்கிளோட பார்டர் மட்டும். இப்போ உங்களுக்கு திரும்பி டாட் வேணும்னா வெறும் இந்த டாட் சர்க்கிள் மட்டும் வேணும்னா இதை நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டு நீங்கள் அதுக்கு டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவ் இட். ஸோ உங்களுக்கு பழைய மாதிரி அந்த புல்லட் சைன் வந்திருக்கும். நம்மள ஒரு சில பேர் நினைப்போம் நம்ம வந்து நம்பர்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்போம் இந்த பவுண்டுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ULக்கு பதிலாக ஜஸ்ட் OL போடலாம். OL ஜஸ்ட் இந்த யூக்கு பதிலாக நான் O போடுறேன், அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னோடய பேஜை. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் இதுக்கும் டைப்ஸ் இருக்குது. just space type equal to just நான் I போடுறேன். ஸோ இதோடைய அவுட்புட் பாருங்கள் நமக்கு எப்படி வர போகுதுன்ட்டு. ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு வரும், அதாவது க்ரீக்கில். ஸோ இதுக்கும் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கும் நிறைய இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பண்ணால் சொல்லிட்டே போகலாம். ஜஸ்ட் இது பேசிக்ஸ். நீங்கள் பண்ணணும்னா ஏதாவது HTML புக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய கோர்ஸ் நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லேஅவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டேபிளை வந்து ஃபஸ்ட் நான் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட் பண்ணி என்னுடைய பிஆர் டாக் மேலே இல்லை பாடிக்கு கீழே போட்டுடுறேன்.
பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். செல் பேடிங் அண்ட் ஸ்பேஸிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வித்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். வித்து வந்து ஜஸ்ட் நான் 100% கொடுக்குறேன். சரி, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் பேஜ் அது கவர் பண்ணோம். இப்போ என்னுடைய பேஜை நான் சுருக்கினேன்னா என்னுடைய டேபிளும் சுருங்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ வித் 100% இருந்தால் உங்கள் பேஜ் சுருங்கும் போது உங்கள் டேபிளும் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கும். ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் ரொம்ப மைன்யூட்டாக, இப்போ இந்த டிடி இருக்கு இல்லையா, இந்த டிடி ஏரியாவில் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஜஸ்ட் நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். நல்லா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரோ ஆனால் வந்து ஒரு காலம் தான் இருக்குது. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஏரியா மட்டும், இப்போ இந்த ஒரு செல் மட்டும் எம்டியாக இருக்கும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்குது, செகண்ட் செல் இருக்குது, இங்கே ஒரு செல் இருக்குது, மேலே டிபார்ட்மெண்ட் அப்படின்ற செல்லை காணும். ஏன்னா நான் இப்போ அங்கே இருந்து டெலீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மொட்டையாக இருக்கும். இப்போது எனக்கு இந்த ஒரு செல் இருக்குல்ல நேம், இது வந்து ஃபுல்லாக எனக்கு கவர் ஆகணும், இது வரைக்கும் வரணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்னென்ன பண்ணணும்னா இந்த டிடியில் போயிட்டு கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டணும். அதாவது 2 காலத்துக்கு சேர்த்து ஒரே செல். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரே செல்லாக மாறிடும். ஃபுல்லாக ஒரே இது மெர்ஜ் ஆகிடும். மேலே வந்து ஒரே ஒரு ஃபஸ்ட் ரோவில் வந்து ஒரு காலம் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு செகண்ட் ரோவில் வந்து 2 காலம் இருக்குது. அண்ட் டு அண்ட் எலக்ட்ரிக்கல் இருக்குது, இங்கே நேம் மட்டும் தான் இருக்குது. சூப்பர். அண்ட் இப்போ நான் இதில் என்ன கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். என்னென்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டைல் நான் முன்னாடியே நம்ம எழுதுனது தான். அண்ட் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர், இது வந்து நான் வந்து நம்ம கிரேவனே கொடுத்துடலாம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சேவ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இதோடைய ஹெடர் நம்மளுக்கு ஒன்று உருவாயிருக்கிற மாதிரி. சூப்பர். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து H1 டேக், H2 டேக் அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து H3 டேக் போட்டுக்கிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். H3 டேக் சேவ் பண்ணிட்டு என் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். தென் இன்னொரு விஷயம், இப்போ இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டோம். இப்போ இதேமாரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஆண்டோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டைல் எழுதிக்கிறேன். இதுக்கு இதுக்கு நடுவில் நான் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஹைட் அண்ட் இந்த ஹைட் வந்து நம்ம ஒரு 200 பிக்சல் போட்டுக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 200 பிக்சல் ஹைட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஆண்டோ வந்து சென்டரில் இருக்குது. ஸோ மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இதை வந்து மெயின் மெனு அப்படின்னு போடுறேன். அண்ட் இதில் வந்து இப்போ இதோடைய அலைனை மட்டும் நான் கொஞ்சம் டாப் ஆக்கணும். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம டாப் போஸ்ட் பொசிஷனில் இருக்க மாதிரி. இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஜஸ்ட் டிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டு v-align ஈக்குவல் டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டாப். சிம்பிள். சேவ் பண்ணிட்டு சேவ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மெயின் மெனு மேலே வந்திருக்கும். இது டாப்க்கு வரதுக்கு காரணம் என்ன, என்னோட டிஆர் டிடியில் போடக்கூடாது, டிஆரில் போடுங்க. ஏன்னா நான் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் டிடியில் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் டாப்னு சொல்லிட்டு. ஸோ டிஆரில் போடுங்க, v-align ஈக்குவல் டு டாப். ஸோ நமக்கு இது மேலே டாப்க்கு வந்துடும். பர்ஃபெக்ட். ஸோ ரெண்டுமே வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரோலை போடுறதுனால இதுக்கும் வந்துடும், இதுக்கும் வந்துடும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதேமாதிரி இது ஹைட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இடத்த பாதியாக பிரிச்சுட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது ஒரு 100 பிக்சல் போட்டுற வேண்டியதான். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சம் குறையும். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது.
அண்ட் ஒரு பிஆர் டேக். இங்கே வந்து நம்ம வழக்கமாக எழுதுறது தான் ஹோம். இதில் ஒரு பிஆர் டேக் ஏன்னா நெக்ஸ்ட் லைனில் வரும். ப்ரொஃபைல், இன்னொரு பிஆர் டேக், எக்ஸட்ரா. சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை. பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இது போடலாம். நான் ஜஸ்ட் இந்த ஹோமுக்கு கீழே என்னுடைய இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் இதில் போட்டுடுறேன். ஜஸ்ட் keep it here. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 அப்படின்னு வந்திருக்கும். பர்ஃபெக்ட். ஜஸ்ட் நான் யூஎல்ஏ வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வெறும் இது போட்டு பார்க்கலாம். ஓகே, இதோட ஹைட்டை வந்து வித்தை வந்து ஒரு 150க்கு வச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம HTML டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு சில டைம் வந்து ஒரு பத்தலைனா ஜஸ்ட் கொஞ்சம் வித்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நம்ம பேஜ் வந்து கொஞ்சம் அழகாக தருதா எப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்ராக்டிவாக நம்ம வெப் பேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறது. ஓகே, ஸோ சிம்பிளாக முடிச்சிருக்கோம். ஒரு டேபிள் செஞ்சுருக்கோம். அந்த டேபிளுக்கு கொஞ்சம் ஸ்டைல் ஷீட் கொடுத்துருக்கோம். அதனுடைய விஅலைன் டாப் அப்படின்னு போட்டிருக்கோம். விஅலைன்னா மேலேருந்து, அதாவது இப்போ நடுவில் இருக்கிறதுல மேலே டாப்புக்கு போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ரோவோடைய அலைன், அதாவது இது வந்து இந்த பர்டிகுலர் ரோ வந்து நடுவில் இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா அப்படின்றத நம்ம எங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நான் டாப்னு போட்டனால எனக்கு மெயின் மெனு டாப்பில் வருது. மிடில்னு போட்டிங்கன்னா நடுவில் வரும். பாட்டம்னு போட்டிங்கன்னா கிளாஸில் வரும். ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இது. ஓகே, ஸோ நீங்கள் தேவைன்னா நீங்கள் இதுக்கு கூட நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த மெயின் மெனுக்கு கூட ஜஸ்ட் நான் வந்து ஒரு செமிகாலன், பேக்ரவுண்ட் ஐஃபேன் சிஒஎல்வா காலா, இதை வந்து நான் சும்மா ரெட்டின் கொடுத்தா நல்லா இருக்காது. ஜஸ்ட் க்ரீனின் கொடுக்குறேன் அண்ட் செமிகாலன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓப்ஸ், ஏதோ தப்பு நடக்குதுங்க. என்னுடைய ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கணும் நான். ஓகே, இதனா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் நான் எழுதியிருக்கணும். அதை அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ரிஃப்ரெஷ். ஸோ எனக்கு க்ரீனாக வந்துருச்சு. ஸோ இது மேலே ஹெடர், இது மெயின் மெனு, அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய கண்டென்ட் நான் இங்கே இருக்க. ஓகே, blah 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 etc. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம வெப்பேஜ் எப்படி சிம்பிளாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது ஒரு லே அவுட், இது ஒரு ஐடியா தான். ஒரு சில பேர் டேபிள் யூஸ் பண்ணி கூட அவங்க வெப்சைட்டை செய்வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸாக அதாவது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம டிவிஷன்ஸை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்ம பயன்படுத்தலான்றது என்னுடைய தாட். ஸோ டிவிஷன் வச்சு நம்ம செய்யலாம் லேட்டராக. அண்ட் இதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஹெடர் அப்படியே காப்பி பண்ணி அதில் லாஸ்ட் ஆகணும் இன்னொன்று போட்டுக்கிறேன். என்னோடய ஹெடர் இந்த டிஆர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டிஆர் என்னோட ஃபஸ்ட்டு ரோ. அதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி கடைசியாக போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் காப்பி ரைட்ஸ் நம்ம at 2013 ரிஃப்ரெஷ். ஸோ உங்களுக்கு தெரியும் மேலே வந்து ஓகே இந்த H3 டேக் ரிமூவ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே, சேவ் இட் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ மேலே ஹெடர் இருக்குது, ஒரு மெயின் மெனு இருக்குது, கொஞ்சம் நம்மளோட கண்டென்ட் இங்கே நம்ம பேஜோட கண்டென்ட் எழுதிக்கலாம். கீழே காப்பி ரைட்ஸ் ஃபூட்டர் வந்துருச்சு. பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லே அவுட். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்படி ஒரு நம்ம பேஜில் லே அவுட் எப்படி நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான், இன்னும் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு.